ஹாய் நண்பா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 2D ஃப்ளோர் பிளான் எப்படி ரிவீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு கண்டினியூஷனாக எப்படி ஸ்கேல் பண்ணுறது அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஃபார்மேட்டில் எப்படி பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண ஃப்ளோர் பிளான். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்துட்டு அனோட்டேட்டுன்னு இருக்கும், அதில் வந்துட்டு அலைனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே இதில் வந்துட்டு என்டையர் வால்ஸை கொடுக்குறேன். என்டையர் வால்ஸ் செலக்ட் பண்ணால் என்டையர் வாலை அதுக்கு அந்த வாலை கிளிக் பண்ணால் என்டையர் வால்க்கும் வந்துட்டு அது ஸ்கேல் பண்ணிடும். அவ்வளோதான், ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் போதும். ஸோ வந்துட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெவல் 0ல் இருக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷீட்ஸ்ன்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் கொடுத்தோன்னா நியூ ஷீட் காமிக்கும். அது உள்ளே போனால் லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டைட்டில் பிளாக்ஸ்ன்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்ஸில் A1 A2 A3ன்னு இருக்கும். இது சின்ன ஃப்ளோர் பிளான்னால் வந்துட்டு இருக்கிறதுலே சின்ன சைஸ் இப்போ A3 தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு லெவல் 0ல் உள்ள அந்த பிளானை அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் கொடுத்து ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணால் போதும், அப்படியே வந்துடும். ஸோ இது வந்துட்டு பிளான் வந்துட்டு சின்னதாக காமிக்கிறனால நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடில் அங்கே வந்துட்டு ஸ்கேல் வேல்யூன்னு இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 15 கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டாக உள்ள பொசிஷன் பண்ணிடுவோம். அண்டு வந்துட்டு வெளியில் உள்ள அந்த வியூ வந்துட்டு ஷீட் வியூ வந்துட்டு A3 ஷீட்டை விட கூட வந்துருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த எலமெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோன்னா ஸோ அந்த ஷீட்டோட சைஸும் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாயிரும். இந்த லெவல் 0 உள்ள ஷீட்டு இதை கம்மி உள்ளே கொண்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நம்ம அந்த ஷீட்குள்ளே உள்ளே போய் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உள்ளக்க வந்துட்டு பர்ஃபெக்டாக உள்ளக்க ஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஷீட்டு கீழே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓனர் பதிலாக சாஹிப்னு போடுறேன். ஸோ இது எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா டெக்ஸ்ட்டையுமே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்டு அந்த எலமெண்ட் கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது அந்த எலமெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை தெரியணும்னு. ஸோ வந்துட்டு அதை என்ன செய்கிறோம், அந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஹைட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஹைட் எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்தோன்னா ஸோ வந்துட்டு அது ஹைட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஷீட்ஸ்குள்ளே போனால் வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ்லாம் ஹைடாகவே இருக்கும். அண்ட் கீழே லெவல் லைன் இருக்குது, அதையும் நம்ம ஷீட் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இது இப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த லைனை வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும், சின்னதாக்கணுன்னா நம்ம வந்துட்டு பிளானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாட் தெரியும். அந்த டாட்டை அப்படியே ட்ராக் பண்ணால் சின்னதாயிரும். ஸோ அந்த லெவல் 0ன்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி. ஸோ நான் சும்மா ABCன்னு கொடுத்துக்கிறேன். இது நம்ம இப்போ வந்துட்டு பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேலே ஃபைலுங்கிற ஆப்ஷன் உள்ளக்க பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த ட்ராயிங் வந்து லேண்ட்ஸ்கேப் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஓகே கொடுத்தாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ ஃபைல் நேம் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் கொடுக்கலாம். சும்மா ஏதாச்சும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த பிடிஎஃபை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லைனா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஸ்டாஃப்க்கோ ப்ரொஃபஸருக்கோ அனுப்பிச்சா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.